ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கேபிஐ பாலாவோட காந்தி கண்ணாடி திட்டம் 13 நாட்கள் முடியல எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் பாலா வந்து விஜய் டிவி மூலமாக தான் வந்து தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேபிஐ மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறமா குக்கூத் குமாலி மூலமாக வந்து தமிழ் சினிமாக்குள்ளே 2-3 திரைப்படங்கள் வந்து சின்ன சின்ன காமெடி ரோல்ஸில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவருக்கு வந்து அவரோட பொட்டென்ஷியலுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹீரோவாக நடிப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து இயக்குனர் ஷெரீஃப் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ஒரு கொண்டாடப்படும் திரைப்படமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஒரு பெரிய படம் கூட ரிலீஸ் ஆயிருந்தாலுமே வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வந்து காந்தி கண்ணாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ குடும்பமாக போய் வந்து காந்தி கண்ணாடி திரைப்படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ பாலா வந்து ரசிகர்களும் சரி, நிறைய ஆக்டர்ஸும் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து பாராட்டியிருந்தாங்க. ஸோ ஒரு இன்ட்ரடியூஸ் ஹீரோக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடச்சது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்மளோட பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படம் 13 நாட்கள் முடியல கிட்டத்தட்ட 4.5 கோடி இருக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பாலா ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.